அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமம் 12:1 வாசிங்க. ரெகோபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவன் ஆளுகை செய்த 4ஆம் வருஷத்துல மறுபடியும் தேவனை விட்டு விலகிவிட்டான். விலகினான்னா விக்கிர ஆராதனைக்கே போயிட்டாங்க. திரும்ப திரும்ப யூதா ஜனம் வழி விலகி விக்கிர ஆராதனைக்கே போகிற மக்களா இருந்திருக்கிறார். இது யூதாவின் பழக்கமாகவே மாறி இருக்குது பார். அதுக்கு காரணம் இந்த ரெகபியாம். அதை தொடங்கி வச்சிருக்காங்க. தகப்பனோட இவன் மோசமாயிட்டாங்க. அவன் ஆண்டவர் இதை குறித்து பல விஷயம் எச்சரிக்கிறார். சாலமோனை எச்சரித்திருக்கிறார், இவனை எச்சரிக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாமல் போன பொழுது எகிப்தின் ராஜா ஷீஷாக்கு அனுப்புறார். அவன் வந்து சாலமோன் எதெல்லாம் செய்து வைத்திருந்தானோ, சேர்த்து வைத்த பொக்கிஷம் எல்லாவற்றையும் எகிப்தின் ராஜா எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எகிப்து ராஜாவுக்கு ரெகபியாம் அவன் அடிமையாகிவிட்டான். ஆண்டவர் விட்டு மறுபடியும் விலகின பொழுது இவன் நிலைமை மிக பரிதாபம். பொக்கிஷங்களை இழந்தான். எகிப்தின் ராஜாவுக்கு அடிமையானான் ரெகபியாம். அவன் சொல்றத நீ கேட்கணும். அவன் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறான்னா இவன் மறுபடியும் உணர்வடைய வேண்டும். அதுக்கு தாங்க இதை அனுமதிக்கிறார். எகிப்து ராஜாவை ஏன் அனுப்பினார்? ஏன் இந்த நஷ்டம்னா இவனை உணர்வடைய பண்ணும்படி, இவன் பாவத்தை உணர்ந்து மறுபடியும் திரும்பும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நஷ்டத்தை ஏன் அனுமதிக்கிறாரு? நம் பாவத்தை உணர்ந்து உணர்வடையும்படியாகவே கர்த்தர் செய்கிறார். நாம் உணர்வடைந்து மறுபடியும் ஆண்டவர் தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான். அழிப்பது தேவனுடைய நோக்க திட்டம் அல்லங்க. ரெகபியாவுடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பு சத்தம் என்னன்னா, நாம் எத்தனை பலசாலிகளா இருந்தாலும் தேவனை தேடவில்லை என்று சொன்னால் நாம் பலனற்றவர்களாய் பயனற்றவர்களாய் போய்விடுவோம். ஆண்டவர் தேடலன்னா நம்ம ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் சாத்தான் கொள்ளை கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேடுங்கள், தேடினால் அமலேக்கு கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லவர். அமலேக்கு என்றால் எகிப்து ராஜா என்ன சாத்தான். சாத்தான் கொள்ளை கொண்டு போன ஆரோக்கியத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் உங்களுக்கு. ஆண்டவரத்தை திரும்புங்கள், மறுபடி திரும்புங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.